வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது a stable LTI system is characterized by the differential equation. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய differential equation கொடுத்துட்டு இதுக்கான frequency response அப்புறம் impulse response வந்து கண்டுபிடிக்கணும் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பயன்படுத்தி. ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் பாருங்கள். ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொடுத்துருக்கிற இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்துடணும். ஸோ எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே டி ஸ்கொயர் பை டிடி ஸ்கொயர் இருக்குங்களா, டி ஸ்கொயர் பை டிடி ஸ்கொயர் இருந்தாலே நம்மளுக்கு பவரில் ஸ்கொயர் வந்துடும். நெக்ஸ்ட் கூட எக்ஸ்ட்ராவாக அதுக்குள்ளே ஜே ஒமேகா வரும். இங்கே ஒய் ஆஃப் டி இருக்கிறதுனால இங்கே ஒய் ஆஃப் ஒமேகா ப்ளஸ் நெக்ஸ்ட் 4 எடுத்து அப்படியே எழுதிப்போம். இங்கே டி பை டிடி மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன வரும், வெறும் ஜே ஒமேகா மட்டும்தான் வரும். ஸோ ஸ்கொயர் இருந்தால் ஸ்கொயர் வரும், ஸ்கொயர் இல்லைன்னா வராது. நெக்ஸ்ட் ஒய் ஆஃப் டி இருக்கிறதுனால ஒய் ஆஃப் ஒமேகா ப்ளஸ் 3 எடுத்து அப்படியே எழுதிப்போம். இங்கே வெறும் ஒய் ஆஃப் டி மட்டும்தான் இருக்குது. ஸோ வெறும் ஒய் ஆஃப் ஒமேகா எழுதுனா போதும். ஈக்குவல் டு நெக்ஸ்ட் டி பை டிடி இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்ன வருவாங்க, ஜே ஒமேகா வரும். எக்ஸ் ஆஃப் டி இருக்கிறதுனால எக்ஸ் ஆஃப் ஒமேகா ப்ளஸ் 2 எடுத்து எழுதிக்கணும். இங்கே வெறும் எக்ஸ் ஆஃப் டி இருக்கிறதுனால வெறும் எக்ஸ் ஆஃப் ஒமேகா. இப்படி தான் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். மாற்றிட்டு ஹெச் ஆஃப் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒய் ஆஃப் ஒமேகா பை எக்ஸ் ஆஃப் ஒமேகா. இதுதான் ஃபார்முலா. இப்போ நம்ம இந்த ஒய் ஆஃப் ஒமேகாவுக்கு என்ன பண்ணணும்னா, எக்ஸ் பக்கம் இருக்கிறத எழுதணும். இப்போது இதில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் ஒய், இது ஒய், இது ஒய், இது ஒய். ஸோ இந்த பக்கம் தான் எக்ஸ் இருக்குது. இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்குது பாருங்கள், ஜே ஒமேகா, இங்கே 2, அதை எடுத்து இங்கே எழுதணும். ஸோ ஒய்க்கு எழுதணும். ஸோ ஒய்க்கு எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸ் எழுதணும். இப்போ எக்ஸுக்கு ஒயினுடைய கோஎஃபிஷியன்ஸ் எடுத்து எழுத போகிறோம். அதாவது இது தனியாக பிரித்து கொண்டு வரணும். இது ஷார்ட்கட் நான் உங்களுக்கு சொல்கிறது. இப்போது ஒய் ஆஃப் ஒமேகாவுக்கு என்னென்ன கோஎஃபிஷியன்ஸ் இருக்குது, ஜே ஒமேகா ஸ்கொயர், 4 ஜே ஒமேகா, அப்புறம் இங்கே 3. ஸோ அதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ஜே ஒமேகா ஸ்கொயர் 4 ஜே ஒமேகா ப்ளஸ் 3. ஓகேங்களா. ஸோ எக்ஸுக்கு ஒய் கோஎஃபிஷியன்ஸு, ஒய்க்கு எக்ஸ் கோஎஃபிஷியன்ஸ் எடுத்து எழுதணும். தேர்ஃபோர் ஹெச் ஆஃப் ஒமேகா ஈக்குவல் டு இது அப்படியே இங்கே வந்துடுமா. சரி, இந்த டேர்ம் பாருங்கள், இதுக்கு ஃபேக்டரைஸ் எடுக்க போகிறோம். 1 into 3 3. ஸோ 3 1s are 3ன்னு எழுதலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 3 வரணும், ஆட் பண்ணால் 4 வரணும். வருதுங்களா. அப்போ இந்த ரூட்ஸ் என்ன வரும், ஜே ஒமேகா ப்ளஸ் 3 1, ஜே ஒமேகா ப்ளஸ் 1 வந்து. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச ஹெச் ஆஃப் ஒமேகா. இப்போது இதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ண போகிறோம். ஏன்னா அதில் 2 டேர்ம்ஸ் இருக்குங்களா. ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்குது ஜே ஒமேகா ப்ளஸ் 1. ஸோ ஏ பை ஜே ஒமேகா ப்ளஸ் 1 ப்ளஸ் செகண்ட் டேர்மில் இருக்குது பி பை ஜே ஒமேகா ப்ளஸ் 3. ஸோ இதை எடுத்து அப்படிங்க எழுதிப்போம். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன், ஏ இன்ட்டு ஜே ஒமேகா ப்ளஸ் 3 நெக்ஸ்ட்டு பி இன்ட்டு ஜே ஒமேகா ப்ளஸ் 1. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது ரெண்டும் இப்போது கேன்சல். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும், இந்த 2 மட்டும்தான் இருக்கும். அதை எடுத்து எழுதிப்போம். ஓகேங்களா. அதை எடுத்து இங்கே எழுதியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏ வேல்யூ பி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஏதாவது ஒன்று காலி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து இந்த ஜே ஒமேகாவுக்கு -3 போட்டேன்னா -3 + 3 என்ன ஆகிடும், ஏ ஃபுல்லாக காலி ஆகிடும். ஸோ ஜே ஒமேகாவுக்கு என்ன பண்ண போகிறோம், -3. ஸோ -3 + 2 ஈக்குவல் டு ஏ 0 ஆகிடும். பி -2 -3, இந்த இடத்துல ஜே ஒமேகாவுக்கு -3 போடுறோம். ஸோ -3 + 1 வரும் -2. 2ல் -3 போயிடுச்சுன்னா -1. பி ஆஃப் -2 மைனஸ் கேன்சல். இந்த 2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா டினாமினேட்டருக்கு போயிடும். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 1/2. நெக்ஸ்ட் இப்போ ஜே ஒமேகாவுக்கு -1 போட்டோன்னா பி மொத்தமாக காலி, ஏ வேல்யூ கிடைக்கும். ஸோ -1 + 2 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு -1 + 3. 2ல் 1 போயிடுச்சுன்னா 1 ஏ, 3ல் 1 போயிடுச்சுன்னா 2. இந்த 2 அப்படியே டினாமினேட்டருக்கு போயிடுச்சுன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ ஏ ஆன்சரும் 1/2 தான், பி ஆன்சரும் 1/2 தான். இது எடுத்துகிட்டு வந்து எங்கே சப்ஸ்டிட் பண்ணணும், இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணணும், ஏ வேல்யூ பி வேல்யூ. ஸோ சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரும் 1/2 1/2. ஸோ டினாமினேட்டர் ஜே ஒமேகா ப்ளஸ் 1, இங்கே ஜே ஒமேகா ப்ளஸ் 3. ஸோ அதில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணால் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்துடுங்களா. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்க போகிறோம். ஹெச் ஆஃப் ஒமேகாவை நம்ம எப்படி எழுதலாம்னா ஹெச் ஆஃப் டின்னு எழுதலாம். எல்லாமே இந்த டைம் ஃபார்மேட்டுக்கு எழுதணும். ஓகேங்களா. h of t is equal to, இங்கே நியூமரேட்டர் என்ன இருக்குது 1/2.
ஸோ 1/2 எடுத்து ஃபஸ்ட் எழுதணும். அடுத்தது 1/j⍵ + 1, அதாவது 1/s + a இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா e⁻ - at u(t)ன்னு மாற்றிக்கலாம். இப்போ s தான் இங்கே j⍵, a தான் வந்து இங்கே 1. அப்போ இது எப்படி எழுதலாம்? e⁻ - at u(t), e⁻ a வேல்யூனா இருக்கீங்க 1, அதான் 1t. ஸோ இங்கே 1 போட்டோன்னு ஒன்று தான். நெக்ஸ்ட்டு u(t) ப்ளஸ் அடுத்து என்ன இருக்கீங்க நியூமரேட்டர் 1/2. இதுவும் அதே மாதிரி தான். கீழே இருக்குது s + a ஃபார்மேட்டில் இருக்குது. 1/s + a. அப்போ எப்படி எழுதலாம்? e⁻ - at. a வேல்யூனா இருக்கீங்க 3t × u(t). ஸோ இப்படி தான் வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். therefore h(t) இதுலேயும் 1/2 இருக்குது, இதுலேயும் 1/2 காமனாக வெளியே எடுத்துருங்க. இப்போ பேலன்ஸ்னா வரும் e⁻ - t × u(t) ப்ளஸ் e⁻ - 3 × u(t). இந்த இடத்துல டேக்கிங் இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு எழுதிக்கோங்க. இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஏற்கனவே ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்து தானே இன்வர்ஸ் ஃபோரியர் இது. ஸோ இப்போ இந்த இடத்துல இன்வர்ஸ்னு எழுதிக்கணும். டேக்கிங் இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகேங்களா? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2. ஸோ ஃபைனலாக இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் ஆன்சர் கிடச்சிரும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.